ஐயாவின் அரசியல் சகாப்தத்தில் மிக மிக முக்கியமான நாள் இன்று. ஆம், செப்டம்பர் 21, 2001 இதே நாளில்தான் நம் ஐயா முதலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் புரட்சி காவலர் நம் ஐயாவின் அரசியலை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதையை பற்றியும் ஓர் பார்வை. முதலாக ஐயாவின் அரசியல் பயணம் 1977 ஆண்டுதான் தொடங்கியது. ஆம், இந்த ஆண்டுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக தன்னை சேர்த்துக் கொண்டார். அதிலிருந்து ஐயாவின் சகாப்தம் தொடங்கியது. அதன் பின் 1980 பெரியகுளம் நகர 18வது வார்டு செயலாளர் மற்றும் அதே ஆண்டில் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரானார். 1989 பெரியகுளம் நகர இணைச் செயலாளர், அதன் பின் 1993 பெரியகுளம் நகர செயலாளர் பதவி உயர்வு பெற்றார். இதே போன்று கட்சிக்காக தொடர்ந்து உழைத்ததால் 1996 பெரியகுளம் நகர மன்ற தலைவராக வெற்றி வாகை சூடினார். அதன் பின் 1997 தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த ஆண்டே 2வது முறையாக பெரியகுளம் நகர செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின் 2000 தேனி மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரானார். பின் நம் ஐயாவின் தொடர் உழைப்பாலும் நேர்மையாலும் 2001 முதல் முறையாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு செப்டம்பர் 21 புரட்சி தலைவி அம்மாவின் ஆசி பெற்று முதல் முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நம் ஐயா OPS பதவி ஏற்றுக்கொண்டார். அதன் பின் 2006 2வது முறையாக மீண்டும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பொறுப்பில் இருந்தார். 2016 4வது முறை மீண்டும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதே ஆண்டில் அம்மாவின் மறைவுக்கு பின் 3வது முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். 2017 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2021 5வது முறையாக மீண்டும் போடிநாயக்கனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அம்மாவின் உண்மையான தொண்டரும் விசுவாசியுமான நம் ஐயா அசுர வளர்ச்சியடைந்து தன்னுடைய உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக இருக்கிறார். சொல்லாலும் செயலாலும் மக்களின் மனதை வென்ற தலைவராகவும் வலம் வருகிறார் நம் ஐயா.